2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கரகத்த முனிப்பன்சாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதெய்வம் பெரியனிச்சம்மா தாயை வணங்கி, என் அப்பன் கரகத்த முனிப்பன்சாமி வணங்கி, வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் என் மணிகண்டராஜை வணங்கி, வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? எப்படி கோச்சார பலன் நம்ம எப்படி எடுக்க கேட்டிங்கன்னா, கடகராசி நேர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை ஜனனமாகும் போது எப்படி அந்த நாள் அந்த மாதம் வருடத்தை வைத்து நம்ம எப்படி ஜாதகத்தை கணிச்சு பலனை பார்க்குறோமோ, அதுபோல தான் இந்த மாதத்தில் உண்டான உங்களுக்கு கடகராசி நேர்கள் உண்டான மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன், கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகம் ஒரு ராசிக்கு எந்த பாவத்தில் போகிறாங்க, எந்த சாரை வாங்கி எப்படி பயணிக்கிறாங்க மையமாக கொண்டு தான் நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பலன் அதை சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து அஷ்டம சனியில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, வேண்டிய விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தம் சனி அது சொல்லாமல் இருக்கேன். ஓகேங்களா? சில இதெல்லாம் சொல்ல தேவை விட்டுருவேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லலான்னு ஒரு வார்த்தை சொல்கிறது தான். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு பாதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அந்த கோச்சார ரீதியாக வரும்போது இப்படியும் அது ஜனலா ஜாதகம் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் கொஞ்சம் கெடுப்பலன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து அதாவது திருநள்ளாறு போகிறது, குச்சனூர் போகிறது, சனி கண்டா எழுதீபம் சனீஸ்வரன் போகிறது, அது சனி ஓரையில் போகிறது மிக சிறந்தது. இல்லை ஓரையில் போட முடியாதவங்க நீங்கள் நார்மலாக கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இரவு நேரத்தில் பார்த்தா ஈசானி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு தீபம் போட்டு எழுதி தீபம் போட்டு சனீஸ்வரன் நினச்சி கும்பிட்றது, வணங்குறது. அப்போ மூட்டை தூக்கம் சுமை தூக்கிக்கு, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஓகேங்களா, துப்புரவு பணியாளர்களுக்கு இந்த மாதிரி உணவு தானம், அது உடை தானம் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் முண்டி முடம் இதெல்லாம் உதவி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிறப்பாக அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அது சொல்கிற ஒரு டைம் நேரம் இல்லை. நம்ம சுருக்கமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதாவது பரிகாரலைக்கு நான் போகிறதே இல்லை, நேரில் வந்து இப்போ வந்து கேட்குற ஒன்றும் பரிகாரம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நிலைப்பாடு எந்த மாதிரி பாயிண்ட் அப்பில் நம்ம இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இது யாருக்கு அதிபதி? சந்திரன் தான் அதிபதி கடகராசிக்கு. அந்த ராசி அதிபதி தன் சார்ந்து 10ல், ராசி 10ல் பார்த்தீங்கன்னா மேசத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி 2ஆம் மாதத்தில் பயணிச்சுட்டு இருக்காருங்க. கேதுவோட சாரத்தில் அஸ்வினிங்கிறது கேதுவோட சாரத்தில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2 கூடையவன் சூரிய பகவான் தன் சாணத்துக்கு 6ல், ராசிக்கு 7ல், மகரத்தில், திருவோணம் 4ஆம் பாதத்தில் இந்த ராசி அதிபதி சாரத்திலேயே பயணிச்சுட்டு இருக்கார். ஓகேங்களா? ரைட், ஓகே. பயணித்து அந்த 1ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 3 கூடையவன் 12 கூடையவன். அப்போ 3 கூட 12 கூட யார்? புதன் பகவான். அப்போ 3 கூட கன்னி புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 5ல், ராசிக்கு 7ல், திருவோணம் 1ஆம் பாதத்தில், அதாவது சூரியன் 4ஆம் பாதம், இவர் வந்து புதன் 1ஆம் பாதம். ஓகேங்களா? பெருசாக பாதிப்பு இல்லை இந்த இடத்துல. சரி, அப்போ 3 கூட தன் சாணத்துக்கு 5ல், ராசிக்கு 7ல், திருவோணம் 1ஆம் பாதத்தில், சந்திரனோட பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தோம்னாக்கா 4 கூடையவன் அப்புறம் 12 கூடையவன் சொல்லணும் இல்லைங்க. அப்போ வந்து மிதன புதன். அப்போ 12 மிதன புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 8ல், ராசிக்கு 7ல், அதே நிலையிலேயே போகிறார். திருவோணம் 1ஆம் பாதத்துலேயே மகரத்தில் போகிறார். ஓகேங்களா? பயணிக்கிறார். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4 கூடையவன் 11 கூடையவன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு சுகாதிபதி அண்டு பாதகாதிபதி லாவாதிபதி. ஓகேங்களா? சுக்கிர பகவான். அப்போ சுகாதிபதி பார்த்தீங்கன்னா துலா சுக்கிரபதி தன் சாணத்துக்கு 6ல், ராசிக்கு 9ல் போய் திரிகோணமும் பெறாரு, அதாவது உச்சமும் பெறாரு. காலபுத்தத்துக்கு உச்சமும் பெறாரு. உத்திரட்டாதி ஆட்சி பெற்ற ஒரு சாரமும் அதை வாங்குறாரு. உத்திரட்டாதி ஒன்றாவது சாரத்தில் இருக்கார். ராகு பவனும் உத்திரட்டாதி 1ஆம் சாரத்தில் போயிட்டுருக்காரு. அப்போ சுக்கிர ராகு ஒரே சாரத்தில் பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 11 கூடையவன் சுக்கிரன், ரிஷப சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 3ல், ராசிக்கு 9ல் அதே அமைப்பு பெறாரு. ஓகேங்களா? அடுத்து 5 கூடையும் 10 கூடையவன் செவ்வாய் பகவான். அப்போ அந்த 5 கூடையவன் விருச்சிக செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 8ல், ராசிக்கு 12ல், மிதனத்தில், புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் போயிட்டுருக்காங்க, பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்போ புனர்பூசம் 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னாக்கா 6 கூடை 9 கூடையவனுடைய குருவோட சாரம். ஓகேங்களா? ரைட். அப்போ 10 கூடை மேச பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 3ல், ராசிக்கு 12ல் அதே அமைப்பு பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்போ 6 கூடை 9 கூடை குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 6 கூடை தனுசு குரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 6ல், ராசிக்கு 11ல், ரிஷபத்தில், ரோகிணி, அதாவது இந்த ராசி 1 கூடை சாரத்தில் அதாவது ரோகிணி 3ஆம் பாதத்தில் போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? பயணிச்சுட்டு வக்கரமாய் பயணிச்சுருக்காரு. ஓகேங்களா? 6 கூடையவன் 9 கூடையவன். அப்போ 9 கூடை தன் சாணத்துக்கு மீனகுரு தன் சாணத்துக்கு 3ல், ராசிக்கு 11ல் அதே நிலையில் அதே பொசிஷனில் போயிட்டுருக்கார். அப்போ 7 கூடை 8 கூடையவன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மகர சனி 7 கூடையவன் தன் சாணத்துக்கு 2ல், ராசிக்கு 8ல், மகரத்தில், பூரட்டாதி 1ஆம் பாதத்தில்
இந்த 6 கூட 9 கூட சாதம் வக்கரப்பட்ட குருவோட சாதத்தை தான் பயணிச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்போ 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துல மீனத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உத்திரட்டா 1ஆம் இடத்துல போயிட்டுருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் உத்திரம் 3ஆம் இடத்துல போயிட்டுருக்கார். ஓகேங்களா? சரி நீங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டம் நீங்கள் தொழிலை தேடி போகிறது, பேரு புகழை தேடி போகிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் தேடி போவோம். அந்த வீட்டுக்கு 12க்கு வந்துட்டார், அவர் வீடு கொடுத்து தனுசன் 7க்கு போயிட்டார். அப்போ எப்படி பார்த்தா இந்த மாதிரி காலகட்டங்களில் சமூகத்தில் ஒரு ஃபேமஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஒரு பட்டப்படி படிக்கிற பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கு, நல்ல ஒரு வெளியூர் தொடர்பு, வெளிநாடு தொடர்புலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அது சிறப்பாக இருக்கக்கூடிய வரமாக கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வெளி ஜனங்களை பொது சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப பிரபலமாகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தொழில் ரீதியாக, உங்கள் பேர் ரீதியாக, உங்கள் செயல்பாடு ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு அமைப்பு இருக்குதா கேட்டால் இருக்கும். அது மூலிமா ஒரு பொருளாதாரம் உயரும், வருமானங்கள் பெருகும், பேர்கள் கிடைக்கும், உங்கள் செயல்திறன் உயர் பெறும். ஓகேங்களா? இந்த கடகராசினியர்களுக்கு. ஓகேங்களா? அப்போ அஷ்டம சனி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு நிதானம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சி அனைத்து பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டு முயற்சியாக தான் இருக்கும். அந்த காலகட்டங்களில் ஒரு தனி முயற்சி தடைப்படும். ஆனால் கூட்டாக சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பு தாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ கூட்டாளி என்னங்க சமூகத்தில் முக்கியமான பிரமுகர்கள் உங்கள் கூட நெருங்கி கூட்டாளிங்க. இவங்ககிட்ட போட்டிங்கன்னாக்கா ஒரு சிறப்பான வழிகாட்டில் சிறப்பான ஒரு அமைப்பாக அவங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு விரயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா கண்டிப்பாக சுப விரயம் இருக்குது. டூர் பயணம், வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இதெல்லாம் போகக்கூடிய அமைப்பு நிறைய ஃபுல்லாக இருக்குது இந்த மாதங்களில். ஓகேங்களா? சிறப்பாக அடிச்சு அதே மாதிரி கும்ப விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அது கலக்கிற அமைப்பு இதெல்லாம் இருக்குது. அப்போ வந்து பெரிய முதலீடு போட்ட ஒரு துறையில் போய் நம்ம வேலை செய்கிறது, வேலை பார்க்குறது, ஒரு வேலையை நம்ம தொழில் நம்ம ஆரம்பித்து நம்ம தனிப்பட்ட செஞ்சு ஒரு லிங்க் பண்ணி அவங்களோட இணைஞ்சு நம்ம பண்ணுறது, இது எல்லாம் இந்த காலகட்டம் இருக்குமான்னு கேட்டாங்க இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடன் கொடுத்து வாங்குறது இதெல்லாம் பார்த்து காலகட்டங்களில் அதாவது கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் லாபகரமாக இருக்கும். இப்போ வந்து ஆட்கள் வச்சு வேலை பார்க்குற அனைவரும் பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு சுணக்கணத்தை கொடுத்து ஒரு லாபத்தை கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ கந்து வட்டி ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கடன் கொடுத்து வாங்குறவங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒர்க் பார்க்குறவங்க, அதே மாதிரி மருத்துவம், அதே மாதிரி மருத்துவ கிளினிக் வச்சு நடத்துகிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறவங்க, அப்புறம் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்குற நோயாளி வைத்தியம் பார்க்குறவங்க, ஒரு நர்சிங்காக இருக்கிறவங்க, இவங்க அனைவரும் பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு சுணக்கத்தை கொடுத்து நல்ல லாபத்தையும் அவங்க எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பும் இது அவங்க இந்த தொடர்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொந்தமாக செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கொண்டது கூட நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நாம் ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஆன்மீக தொடர்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வைத்தியர், ஓகேங்களா, ஒரு சித்த வைத்தியர் இந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு. ஆல்ரெடி சித்த வைத்தியர் இருக்கிறோம்னாக்கா ஒரு பிசியோதெரப்பி இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க நல்ல ஒரு பாயிண்ட், நல்ல ஒரு சிறப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே ஒரு பழசுக்கு இந்த இடத்துல மதிப்பு இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழசுக்கு ஒரு மதிப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக தொடர்பான சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த தொடர்பாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்குமான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சுணக்கணத்தை கொடுத்து நல்லா லாபகரத்தை கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் திருமணத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு பழசுன்னு சொல்லிட்டேன். அப்போ ஆல்ரெடி கல்யாணம் மோசம் ஆகிருந்தால் இந்த 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு. அப்போ 2ஆம் திருமணம் டபுள் லாபத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பழைய சிநேகிதர்கள் மூலிமா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் மூத்த சகோதரி மூலம் நம்மளுக்கு லாபம் கிடைக்குமான்னு கேட்டாக்கா ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மன லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி சிறப்பு கிடைக்கும். அதே மாதிரி உயர்கல்வி பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வரனாக இருக்கும். நேர்முகமான திருமண வாழ்க்கையில் வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் திருமணத்துக்கு உண்டான விரயங்கள் செலவுகள் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இருந்தால் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பொருட்படுத்திக்காமல் ஒரு லெவலாக பயணிச்சிங்கனாக்கா ஒரு லெவலாக இருக்குது. இந்த மாதங்களில் திருமணங்களும் பார்த்து உஷாராக பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது கோர்ட்டில் ஒரு கேஸ் வச்சுக்கிங்க. அந்த கேஸில் வந்து நம்மளுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு வரனாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டை கொடுக்குங்க. நீங்கள் இது பயந்துக்கு தேவையில்ல வரனாக இருக்கும். இப்போ கோர்ட்டு ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அது 9 கோடி 6 கோடி சாரம் வாங்கிக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அது பிரச்சனை உள்ள இடங்க பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான ஒரு அமைப்பில் ஒரு சிறப்பாக தான் நம்மளுக்கு கொடுக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. கடகராசினியர்களாக கோர்ட்டில் ஊழியராக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயில் கார்டு இன்சூரன்ஸாக இருக்கிறவங்க, இல்லை கோர்ட்டில் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கிறவங்க அனைவருக்கும், அதில் பயணிக்கிறவங்களும் அதை கேஸ் போட்டவங்களுக்கும் ஓகே, சுற்றுப்புறம் இருக்கிறவங்களுக்கும் ஓகேங்களா, அதில் ஒரு டிவி ஒருத்தர் வித்தாருனா கூட அவருக்கும் நல்லா இருப்பாருங்க.
ஓகேங்களா. ஒரு கடை வச்சுருந்தா அவரோட இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்கும். ஓகேங்களா. அப்போ ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழிலாக பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் நல்லா ஒரு சிறப்பை தான் கொடுக்கும். ஓகேங்களா. அப்போ பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெருசாக இந்த உபயோகம் இல்லை. அதை கூட கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதானமாக இருந்துக்குங்க. குழந்தைங்க விஷயத்தில் பார்த்து உஷாராக சூதானமாக இருக்குது. குழந்தைங்களை பார்த்து இந்த காலகட்டங்களில் வெளியூர் குழந்தைங்களுக்கு பார்த்து கவனம் வச்சுக்கிங்க. இந்த புதுசாக யாரும் வெளியூரில் கொண்டு குழந்தைங்களை விட வேண்டாம் அந்த காலகட்டங்களில். ஓகேங்களா. அந்த அடுத்த மாதங்களில் பேசிக்கலாம். அது பூர்வீகத்துக்கு வெளியே வந்தவங்க நல்லாயிருக்கும். பூர்வீகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அசாமல் அப்படியே இருங்க. அடுத்த மாதங்களில் பேசிக்கலாம். அது சம்மந்தப்பட்ட விஷயம் கோர்ட்டு விஷயம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதானமாக இருங்க. அப்போ தொழில் விஷயமாக நீங்கள் எது பயணிச்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குது. தொழில் மூலியம் விரையும் பெரிய சிறு தொழிலில் பெரிய முதலீடாக போட்டு பெருந்தொழிலாக பண்ணுறது அமைப்பில் இந்த மாதங்கள் இருக்குதுன்னு கேட்டால் இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூரத்தோடு வெளிநாட்டோடு பார்த்தீங்கன்னா அது இருக்குது, பண்ணிக்கலாம். பண்ணி உடனே நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு விசாரிச்சிங்கனாவும் உங்களுக்கு கொண்டு போய் சருன்னு ஒன்று விட்டுருவோம் உங்களை. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. சரி நேயர்களே, இதுதான் வந்து ஓடிட்டு இருக்குது. கரெக்டாக டைம் முடிக்கணும்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை எவ்வளோ சொல்லலாம், முடிச்சு இன்னொரு 10 நிமிஷம் பேசலாம், இன்னும் அரை மணி நேரம் பேசலாம். ஓகேங்களா. ஒவ்வொரு ராசிக்குமே நாமளாக பார்த்து முடிக்கலாம். சரி நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச மனதாக நம்புறோம். அது கோச்சார பலன் தான் இது. பார்த்தீங்கன்னா ஒரு ஜனகால ஜாதகத்தை பார்த்து இன்னும் மேற்கொண்டு பலன் நான் பார்த்துருவோம். ஓகேங்களா. சரி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் ஜெய்வேல், எம்ஏ அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.